உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி ரசிகர்களை கொண்டாட வைத்த படம். தளபதி விஜய் என்று உச்சத்தில் இருக்கும் நடிகர். இன்னும் சொல்ல வேண்டும்னா தமிழகம் மற்றும் கேரளாவில் ரஜினி விட அதிக வசூல் கொடுத்த நடிகராகவே தான் இருக்காரு. தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் மன்னன் விஜய். இவரது படங்கள்னாவே திருவிழா கொண்டாட்டமாக்கும் ரசிகர்கள் அவருடைய அடுத்த படத்திற்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுவும் அட்லி கூட்டணியில புதிய படம் தயாராவதால கண்டிப்பா பிளாக் பஸ்டர் படமாக விஜய் 63 இருக்கும் என ரசிகர்கள் நம்பிட்டு வராங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த நாளை கொண்டாடும் விதமா விஜய் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அதாவது விஜயின் திரைப்பயணத்துல முக்கிய படமான கில்லி வெளியாகி இன்றோடு 15 வருடங்கள் ஆகியிருக்கான். விஜயின் திரைப்பயணத்துல அனைத்து நடிகர்களின் ரசிகர்களாலும் விரும்பப்படும் ஒரு படம்னா அது கில்லி படம் தான். மாஸ், காமெடி, ஆக்ஷன் என படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம். விஜய் இதற்கு முன்பே ரஜினிக்கு இணையான வசூலை கொடுத்துள்ளாரு. 15 ஆண்டுக்கு முன்பு இதே நாள்ல தான் விஜய் நடித்த கில்லி படம் திரைக்கு வந்தது. இப்படம் சுமார் ரூபாய் 50 கோடி வரை வசூல் செஞ்சு ரஜினி படங்களுக்கு இணையான மார்க்கெட்டை விஜய்க்கு பெற்றுக் கொடுத்தது. கில்லி வந்து 15 வருடங்கள் ஆகியதை விஜய் ரசிகர்கள் ட்விட்டர்ல ட்ரெண்ட் செஞ்சு கொண்டாடிட்டு வராங்க. வழக்கம் போல ரசிகர்களும் 15 இயர்ஸ் ஆஃப் கில்லி என்ற டேக்கை கிரியேட் செஞ்சு ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. கில்லி படம் செய்த சாதனையை பார்க்கலாம். தரணி இயக்கிய படம் படும் ஹிட் ஆனது. விஜய் த்ரிஷா ஜோடியும் வெற்றியாக அமைந்தது. விறுவிறுப்பாக கதைகளும் பாடல்கள், இயக்கம் என எல்லாமே படத்துக்கு அட்டகாசமாக அமைந்தது. 2004ஆம் ஆண்டு வெளியான இப்படம் வசூல்ல மாஸ் வேட்டை அப்போதே செஞ்சது. தமிழ்நாட்டில் மட்டுமே ரூபாய் 30 கோடி வசூலித்த முதல் படம் இதுவே என பெருமையை பெற்றிருக்கு. தளபதி விஜயின் சினிமா பயணத்தில் முதல் ரூபாய் 50 கோடி வசூலித்த படம் இதுதான். 200 நாட்கள் தாண்டி வெற்றிகரமாக ஓடிய படம். பிரபல தொலைக்காட்சியின் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடம் பிடித்த படம் என பல வகையான சாதனையை படைச்சிட்டு வருது. இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.